ஹலோ எவ்ரிவான், நான் தான் கோகுல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிஜிஎல் 2023 ஜூலை 26 ஷிஃப்ட் 1 மேக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க? சிம்பிளிஃபிகேஷன் 7 8 மைனஸ் 7 1 மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ இது வேஸ்ட்டு. 39 45ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? 45ஆல் டிவைட் ஆகும். 45 மைனஸ் 2 43. நெக்ஸ்ட்டு, குரூப் ஆஃப் men decided to do a job in 11 days. 11x 16 men left after each day. 15 டேயில் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இனிஷியல் நம்பர் ஆஃப் men இது நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் வேகமாக போட்டுறேன். எக்ஸ் டேஸ் எக்ஸ் மைனஸ் 16 எக்ஸ் மைனஸ் 32 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 14 இன்ட்டு 16ன்னு வரும். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 15x காமனாக வந்து மைனஸை வெளியே எடுத்துகிட்டு 16 + 32 + டாட் 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 16 into 14. நெக்ஸ்ட்டு மைனஸ் பண்ணிக்கிறேன். -4 வரும். மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல். 4x இஸ் ஈக்குவல் டு 16 காமனாக வெளியே எடுத்துட்டா எனக்கு என்ன வந்துடும்? 14 into 15 divided by 2. ஒன்றும் இல்லை, n into n + 1 divided by 2 ஃபார்மில் தான் யூஸ் பண்ணேன். கேன்சல் பண்ணோன்னா 7. 4x is equal to 16 into 7 into 15. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4ன்னு வரும். இதை மல்டிப்ளை பண்ணால் 60 into 7 420. நெக்ஸ்ட்டு 2 ரேடியஸ் கொடுத்துருக்கான். டைரக்ட் காமன் டேஞ்சன் கேட்டிருக்கானா? காமன் டேஞ்சன் கேட்டிருக்கான். 2 into r1 into r2. 2 into r1ஓட வேல்யூ என்ன? 12. r2ஓட வேல்யூ 8. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்? 4 into 3ன்னு பிரிக்கலாம். இதை 4 into 2ன்னு பிரிக்கலாம். 4ஐ வந்து வெளியே எடுத்துடுறேன். அப்போ எனக்கு 4 மட்டும்தான் இருக்கும். ஸோ 4 into 2 8 6. நெக்ஸ்ட்டு இந்த சம் என்ன பண்ணிக்கலாம்? கடைசியில் போட்டுக்கலாம். இம்பார்ட்டண்ட்டான சம் 1992 195. ஓகே, ஆவரேஜ் கேட்குறான். 5.7 10.15 12.16 10.22 11 13 8 9 10 12 6 8 1 2 3 38 1 2 3 4 4 எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகுது? 36 9 டைம்ஸ் 2.2. இப்போ எத்தனை டைம்ஸ் வரும்? 5 டைம்ஸ் 9.5 20 2 3 அகைன் 5 வரும். நியரஸ்ட் டு 2 இன்டிஜர்னு சொல்லியிருக்கான். 9.55 10ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிஎஸ்ஏ தான் கேட்குறான். அப்போ 11ஆல் எது டிவைட் ஆகுதுன்றதை பார்த்துட்டாலே போதும். எது 11ஆல் டிவைட் ஆகுது? இது மட்டும்தான் 11ஆல் டிவைட் ஆகுது. இதோட ஷார்ட்கட் வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டூல்ஸ் சீரீஸில் நம்மளோட டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்றதை பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள். என்ன சொல்லியிருக்கான்? பிசியோட பாப்புலேஷன் வந்து 6000 ஈச்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? 6000 இன்ட்டு இதில் பாவர்ட்டி லைனு கீழே இருக்கிறவங்க தான் கேட்குறது. 13% வந்து பாவர்ட்டி லைன் இருக்காங்க. பி 13%. பார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 பார்ட்டில் 5 பார்ட். கேன்சல் பண்ணிட்டேன்னா 5% வந்து பியில் பாவர்ட்டி லைனு கீழே இருக்காங்க ஃபீமேல்ஸ். நெக்ஸ்ட்டு சியில் எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் 26%. 26%ல் 13 பார்ட்டில் 4 பார்ட் வந்து ஃபீமேல் இருக்காங்க. கேன்சல் பண்ணால் 2 8%. அப்போது 6000 இன்ட்டு இது என்ன வரும்? 8ன்னு வருமா? ஸோ 4 into 2 8. 8% எவ்வளோ? 780. அப்ஸ்ட்ரீமில் 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது. 44 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீமில் ட்ராவல் பண்ணுது. 8 ஹவர்ஸ் ஆகுது. இதை நம்ம ஈக்குவேஷனில் போட்ட டைம் ஆகும். அசியூம் பண்ணி போட்டுக்கலாம். அசியூம் பண்ணிக்கலாம் இந்த தடவை. ஓகேவா? இந்த மாதிரி சம்லாம் அசியூம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணிக்கலாம்னா 11ஆல் டிவைடாக வச்சுப்போம். அப்போ இங்கே 4 கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இதை வந்து 4 வேல்யூ வர வைக்கணும்னா இங்கே 5ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா? யூன்றது 5ன்னு வச்சுருந்தா தான் இங்கே 4ன்றது கிடைக்கும். 8 ஹவர்ஸ் வந்துடுச்சு. இதே வேல்யூஸை நம்ம இன்னொரு கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறது மூலிமா நமக்கு அக்யூரேட்டாக இது தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு 15 அப்ஸ்ட்ரீம் ப்ளஸ் 22 டவுன் ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு என்னது? 5 ஹார்ஸ். இங்கே 5 போட்டுக்கலாம், இங்கே 11 போட்டுக்கலாம். கேன்சல் பண்ணால் இங்கே 2
கேன்சல் பண்ணால் 3 3 + 2 5 எஸ் கரெக்டாக ஓகே கரெக்டாக வந்துருச்சு. கேட்குறது என்னென்னா எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறான். போட் இன் ஸ்டில் வாட்டர். எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 11னா எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ 5. எக்ஸோட வேல்யூ தேவைன்னா என்ன பண்ணிக்கலாம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், 8. நெக்ஸ்ட்டு கொசிகன் 30யோட வேல்யூ 2 மைனஸ் காஸ் 60யோட வேல்யூ 1/2. என்ன வரும், 4 - 1 3 3/2. Ravi initially used to save 20% of initial monthly income. Recently his monthly income was raised by 25%. 1000 ரூபாய் அவனோட மந்த்லி இன்கம்னு வச்சுப்போம். சேவிங்ஸ் எவ்வளோ பண்ணுறான்னா 200 ரூபா பண்ணுறான். ஓகேவா, 200 ரூபா பண்ணுறான். இது அவனோட இன்கம். அவனோட இன்கம் என்ன ஆயிடுச்சுன்னா 25% அதிகமாகிடுச்சு, 125. அவனோட நாமினல் சேவிங்ஸ் எவ்வளோ ஆயிடுச்சுன்னா 5% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இதுலேருந்து 5% பண்ணோன்னா 10 தான் 5%, அப்போ 210 மாறிடுச்சு. இப்போ அவன் எத்தனை பர்சன்ட் சேவ் பண்ணுறான் அப்படின்றதான் கேள்வி நாமினல் இன்கமில். 210 டிவைடட் பை 1250 இன்ட்டு 100. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 4 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். 84 டிவைடட் பை 5, மேலே 2 கீழே 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ இது 10 ஆகும், இது 16.8 வந்துடும் ஆன்சர். ஆன்சர் இஸ் 16.8. நெக்ஸ்ட்டு இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கண்டிஷனை கடைசியாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை நார்மலாக சால்வ் பண்ணிக்கலாம். x² + 1/x² இன்ட்டு x² - 1/x². இதை கண்டுபிடிச்சிட்டாலே போதும். x² + 1/x² வேல்யூ 6ன்னு கொடுத்துருக்கான். x² - 1/x² வேல்யூ தான் நமக்கு தேவை. ஸோ x² - 1/x² இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப், எனக்கு இங்கே இருக்கிற வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி 4ஆல் மைனஸ் பண்ணும். கரெக்டாக 36 - 4 32. ரூட் 32வை எப்படி எழுதலாம், 16 × 2ன்னு எழுதலாம். 16 வெளியே எடுத்துக்கிறேன், அப்போது 4 √ 2. ஓகே, 4 √ 2. இதை நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன ஆன்சர் வந்துருச்சு, 24 √ 2ன்னு வந்துருச்சு. ஆனால் பாருங்கள் 24 √ 2 இருக்குது, ஆனால் இங்கே -24 √ 2 தான் என்னோடய ஆன்சராக வரும். ஏன்னா இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான். என்னென்னு பாருங்கள், நம்மளோட எக்ஸுன்ற வேல்யூ 0 விட அதிகமாக இருக்கணும், 1 விட கம்மியாக இருக்கணும். லெட் என்னோட எக்ஸோட வேல்யூ 1/2 இருக்குன்னு வச்சுப்போம். அப்போது x² - 1/x² வேல்யூ எப்படி வருதுன்னு பார்த்துடலாமா. 1/2னா ஸ்கொயர் பண்ணால் 1/4 வரும், மைனஸ் 1/x² வேல்யூ 4ன்னு வருமா. ஸோ அப்போது 4 4s are 16, 1 - 16 - 15 டிவைடட் பை 4. அப்போது x² - 1/x² வேல்யூ எனக்கு இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கண்டிஷன் பிரகாரம் மைனஸில் வந்துடுச்சு. அப்போ இங்கே என்ன வரும், இங்கே மைனஸில் வரும், இங்கே மைனஸில் இருந்தால் இங்கே மைனஸில் வரும். அப்போ மைனஸை மல்டிப்ளை பண்ணால் -24 √ 2 தான் என்னோடய ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த சம் வந்து கடைசியாக போட்டுக்கலாம், இம்பார்ட்டண்ட்டான சம். ஏபிசி. ஏபிசின்றது ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி. டிஇயும் பிசியும் பேரலாக இருக்குது. டிஇ அண்ட் டிஇ பிசி பேரல். ஓகே, ஏடியோட வேல்யூ வந்து 4, டிபியோட வேல்யூ வந்து 5. டிஇயோட வேல்யூ 12 சென்டிமீட்டர். பிசியோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். ஓகேவா, பிசினா இதோட வேல்யூ என்ன அப்படின்றதான் கேள்வி. 4 பார்ட் தான் எனக்கு 12 இருந்ததுன்னா 9 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க, அவ்வளோதான். 3 × 9 27. 4 men = 6 women's work. அதே மாதிரி 4 women's work is equal to 6 boy. கேன்சல் பண்ணிடலாமா. இப்போ என்ன வரும், 3:2ன்னு வரும். இங்கே 3:2ன்னு வரும். ஓகே, இங்கே உமனுக்கு 2 பார்ட் இருக்குது, உமனுக்கு இங்கே 3 பார்ட் இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கலாம், × 2 × 2, இங்கே × 3 × 3. men women பாயோட ரேஷியோ என்ன அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். 9 பார்ட் 6 பார்ட் 4 பார்ட்னு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ கேட்குறது, ஒரு பாய் என்ன பண்ணிடுறான்னா 6 டேஸில் ஒர்க்கை முடிக்கிறான். அப்போ எஃபிஷியன்சி வந்து 4 × 16 போட்டுக்கலாம். 1 மேனோ 1 விமனோ சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் ஒர்க்கை முடிப்பாங்கன்றதான் எனக்கு கேள்வி. மேனு உமன்னா இங்கே வரும். கரெக்டாக 9 + 6ன்றது 15. 15 × x days. கேன்சல் பண்ணோன்னா 4 4s are 16 தான் என்னோடய ஆன்சர். நெக்ஸ்ட்டு மணி என்ன ஆகிடுதுன்னா ட்ரிபிள் ஆகிடுது 16 இயர்ஸில். அப்போ ட்ரிபிள் ஆகிடுதுன்னு அர்த்தம், அமௌண்ட் வந்து
அமௌண்ட்டு தான் இது சொல்கிறது. ஸோ பீன்றது பிரின்சிபல் எடுத்துட்டா 3Pயாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. 2P தான் என்னோடய இன்ட்ரெஸ்ட். 2P is equal to P into 16 into R divided by 100. Pக்கு P கேன்சல் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு 8 கேன்சல் பண்ணிடுறேன். 100 divided by 8ன்றது 12.5. 12.5 தான் என்னோட ரேட். நெக்ஸ்ட்டு இது எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸு minus 1 by x is equal to 8ன்னு எழுதிக்கலாம். கேட்குறது x ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x ஸ்கொயர் தான். அப்போ 64 ப்ளஸ் 2 அப்படின்னு வருமா? 66 தான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு போலீஸு 400 மீட்டரில் வந்து திருடனை பார்க்குறான். அட் வாட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் வில் த போலீஸ்மேன் கேட்ச் த தீஃப்? ரெண்டு பேரோட ஸ்பீடும் கொடுத்துட்டான். ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன? 2 கிலோமீட்டர் பர் ஹார் வருமா? கிலோமீட்டர் பர் ஹார். போலீஸோட ஸ்பீட் என்ன? 12. கேன்சல் பண்ணோன்னா எனக்கு என்ன வரும்? 6 வரும். ஸோ அப்போது 2400 மீட்டர் 2.4 கிலோமீட்டர்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏஓபியோட வேல்யூ 130. ஏபிபியோட வேல்யூ என்னென்னு கேட்குறான். இப்போ நான் இதை சர்க்கம்ஃபரன்ஸுக்கு எடுத்தா இது 65ன்னு வரும். இது குவாட்ரிலேட்டரலாக இருக்கா? அப்போ இதோட ஆப்போசிட் சைடு என்ன வரும்? 180 மைனஸ் 65 115 டிகிரி. ஏபிபியோட வேல்யூ 115 டிகிரி. நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x is equal to 1. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸோட வேல்யூ என்னவா வரும்? இதை உள்ள எடுத்துக்கலாம். மைனஸ் 1 is equal to 0. 3ன்னு வரும். எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸோட வேல்யூ தான் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா ரூட் ஆஃப் 3 3s are 9 ப்ளஸ் என்ன வரும்? 4ன்னு வரும். இப்போ ரூட் 13 தான் என்னோட ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு லிக்விடில் 5 பார்ட் வாட்டரும் 11 பார்ட் வந்து சிரப்பும் இருக்குது. மாற்றி எழுதிட்டேன். சிரப் இருக்குது. அதில் நான் என்ன பண்ணிடுறேன்னா ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை வந்து எடுத்துடுறேன். ஓகேவா? மொத்தமாக வந்து எடுத்துடுறேன். எக்ஸ் பார்ட்டை வந்து வெளியே எடுத்துடுறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் பார்ட்டை வெளியே எடுத்துடுறேன். எடுத்துட்டா எனக்கு என்ன ஆகிடும்? அந்த மிக்சரோட அந்த இது வந்து அப்படியே தான் இருக்கும். எக்ஸ் லெட்டர்ஸ்னு வச்சுக்கலாம். எக்ஸ் லிட்டர்ஸ் அந்த மிக்சரில் எடுத்தோன்னா ரிமைனிங் மிக்சரோட அந்த ப்ரப்போர்ஷன்றது சேமாக தான் இருக்கும். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வாட்டரை அதில் ஆட் பண்ணுறேன். வாட்டரில் எவ்வளோ எடுத்தனோ அவ்வளோ வாட்டரை நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் எனக்கு ரிசல்ட்டிங் மிக்சரோட வேல்யூ 3:2 கிடைக்குது. இது சிரப் இஸ் டு வாட்டர் அந்த ரேஷியோ கொடுத்துருக்கான். 2:3ன்ட்டு வாட்டர் இஸ் டு சிரப்புக்கு நான் எழுதிக்கிறேன். சரியா? இப்போது எனக்கு வாட்டரோட ரேஷியோ தான் மாறி இருக்கணும். பிகாஸ் அடிஷன்றது வாட்டரில் தான் இருக்குது. சிரப் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே ஆகலை. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கீழே 11 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மேலே 3 மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் பண்ணிக்கிறேன். இன்ட்டு 3 இங்கே இன்ட்டு 11. ஸோ 15 ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கு 22 மாறி இருக்குது. எத்தனை பார்ட்னா 7 பார்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரெக்டாக 7 பார்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ என்னென்னா 7 பார்ட் தான். இப்போது ஸோ என்ன கேட்குறது? வாட் பார்ட் ஆஃப் த மிக்சர், எவ்வளோ பார்ட் வந்து நான் வந்து எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதான் என்னோடய கேள்வி. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஒன்று மேலே போய் நம்ம கண்டுபிடிக்கலாம், இல்லைனா கீழே இருந்தே கூட டைரெக்டாகவே கண்டுபிடிச்சலாம். 22 இங்கே 33ன்னு இருக்குது. ஆட் பண்ணோன்னா எவ்வளோ வரும்? 55. டோட்டல் 55. எவ்வளோ மாற்றிருக்கேன்னா 7 பார்ட்டு மாற்றிருக்கேன். 7/55. நெக்ஸ்ட்டு அப்டியூஸ்ட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எது அப்படின்றத கேட்குறான். அப்டியூஸ்ட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் இப்போது அதோட கண்டிஷன் எப்படி வரும்னா சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். தட் மீன்ஸ் இந்த சி ஸ்கொயர் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் சைடாக இருக்கும். இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றும் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி என்ன? ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி என்ன? சின்றது ஏ மைனஸ் பியை விட அதிகமாகவும் ஏ ப்ளஸ் பியை விட கம்மியாகவும் இருக்கும். இதை வச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து ஃபைண்ட் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் என்ன வருது? ஓகே, ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி இதில் ஓகே ஆகுது. நெக்ஸ்ட்டு இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா அதிகமாக வருது. எஸ், இதுலேயும் ஓகே ஆகுது, இதுலேயும் ஓகே ஆகுது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்போது இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும், வேறு வழி இல்லை. 67 ஸ்கொயர் 6 6 36 49 42 84 9
8 4 4 தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோன்னா இது என்ன வரும் 18 ஸ்கொயர் வந்து 324 65 ஸ்கொயர்னா 6 into 7 42 42 25 9 4 5 4 நான் என்ன சொல்லியிருந்தேன் இதை அதிகமாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இங்கே அதிகமாக இல்லை கரெக்டாக ஏன்னா இது 489 தான் இருக்குது இது 549 இருக்குது அப்போ இந்த ஆன்சர் தப்பு நெக்ஸ்ட்டு இதுக்கு போங்க 66 ஸ்கொயர் 36 36 36 72 6 5 4 3 5 6 இங்கே என்ன வரும் 289 வரும் 64 ஸ்கொயர் 64 ஸ்கொயர்னா 36 16 24 48 6904 இப்போ 4096 இதோட ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணால் 183 4385 வருது இங்கே பார்த்தீங்கன்னா 4356 தான் வருது இதை விட இது பெருசாக இருக்கணும் ஆனால் பெருசாக இல்லை நெக்ஸ்ட் இதை பாருங்கள் இதை ஏன்னு எடுத்துக்கிறேன் இதை பின்னு எடுத்துக்கிறேன் இதை சின்னு எடுத்துக்கிறேன் நான் சி தான் லார்ஜஸ்ட் சைட் நெக்ஸ்ட் 16 ஸ்கொயர் என்ன வரும் 256 வரும் 63 ஸ்கொயர் என்ன வரும் 63 ஸ்கொயர்னா 6 6 36 09 18 36 9693 3969 ஆட் பண்ணால் எவ்வளோ வருது 5 2 2 1 4 4225 வருது சி பாருங்கள் இதை விட அது அதிகமாக இருந்ததுன்னா கரெக்டான ஆன்சர் இதாக தான் இருக்கும் 65 ஸ்கொயர் நம்ம ஆல்ரெடி எடுத்திருந்தோம் எங்கே எடுத்திருந்தோம் எடுக்கவே சரி எடுக்கலை இருந்தாலும் அப்படியே போட்டுக்கலாம் 64 இருக்கா 65 6 into 7 42 42 25 ஈக்குவலாக இருக்குது ஈக்குவலாக இருந்தால் என்னது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்போ இது கிடையவே கிடையாது இது ஒன்று தான் ரிமைனிங் இருக்குது இதுதான் ஆன்சர் நம்மளோட டூல்ஸ் சீரீஸில் ஸ்கொயர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்த்துருந்தோம் இஃப் தெரியலனா அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதோட பார்த்துட்டு வந்துடுங்க நெக்ஸ்ட்டு cos a plus cos square a is equal to 1 அப்போது sin power 4 ப்ளஸ் sin power 6ஓட வேல்யூ என்னன்னு தான் கேட்குறான் இப்போ என்ன பண்ணிக்கலாம் இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம் 1 minus cos square வந்து sin square அப்போது cos a is equal to sin square a இப்போது sin square a வந்துடுச்சா பவர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் அப்போது cos power 3 a is equal to sin power sin power 6a நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணிக்கலாம்னா cos square a sin power 4a cos power 3 sin power சைனை காமனாக வெளியே எடுத்துக்கலாம் சைன் ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன வந்துருச்சு ஓகே மாற்றி போட்டேன் சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் சைன் பவர் 3 சைன் பவர் 4 வரும் சைன் பவர் 4 வரும் ஸோ இதை நம்ம பண்ணோம் இது தப்பு இதோட வேல்யூ அப்போ என்ன வரும் இங்கே காஸ் ஏன்னு வரும் சைன் பவர் 4a வேல்யூ காஸ் பவர் 4aன்னு வரும் என்ன வந்துருச்சு இதோட வேல்யூ 1 கரெக்டாக இதோ தப்பு பண்ணுற மாதிரி இருக்குது சைன் ஸ்கொயர் ஏன்னு வருது கரெக்ட் சைன் ஸ்கொயர் ஏ தான் எனக்கு ரிமைனிங் வருது சைன் ஸ்கொயரோட வேல்யூ என்ன காஸ் ஏ தான் என்னோட ஆன்சர் இது வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் போட்டிருந்தேன் இந்த சம் புரியலனா கமெண்ட்டில் கேளுங்க நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட்டு ஷாப்கீப்பர் sells his good by allowing 18% discount and still earns 30% profit if he sells his goods by 12% allowing 12% discount on the marked price then what will be the profit percentage இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா எம்பியும் சிபியும் கண்டுபிடிக்கிற மாதிரி நமக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா 100 + ப்ராஃபிட் டிவைடட் பை 100 - டிஸ்கவுண்ட்டா ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம்
ஃபஸ்ட்டு பண்ணால் என்ன வரும், மார்க் ப்ரைஸோட பார்ட் வந்து 130னும் சிபி வந்து 82னும் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ ரேஷியோவில் எழுதிக்கலாம். 130ன்றது எம்பி, சிபியோட வேல்யூ என்னென்னா 82. இதில் இந்த மார்க் ப்ரைஸில் நான் என்ன பண்ணிடுறேன்னா 12% டிஸ்கவுண்ட் தரேன். 12% டிஸ்கவுண்ட் தரேன்னா எனக்கு என்ன ஒரு செல்லிங் ப்ரைஸ் கிடைக்குமா, அந்த செல்லிங் ப்ரைஸை வச்சு என்னோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்றதான் கேட்குறேன். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா இதில் 88% போட்டுறேன். 130 இன்ட்டு 88 டிவைடட் பை 100. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன். 13 இன்ட்டு 88 என்ன வரும், 8 24 24, இது ஒரு 8 24 8னா 32ன்னு வரும். 4411, அதாவது 114.4 தான் என்னோட செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னா 82. இப்போ நம்ம ப்ராஃபிட் எவ்வளோன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே போதும். எவ்வளோ வரும், 82னா இது ஒரு 18 ப்ளஸ் 14னா 2 3 32.4ன்றது வருது. 32.4 டிவைடட் பை 82 இன்ட்டு 100. நான் என்ன பண்ணிக்கலாம், 16 எழுதிக்கிறேன், இதை 41 எழுதிக்கிறேன். அப்போது 162 டிவைடட் பை 41. இதை நம்ம பண்ணாலே ஓரளவுக்கு ஆன்சர்ன்றது கிடச்சிரும். 0 பண்ணிப்போமா. 41 இன்ட்டு 3 எவ்வளோ வரும், 123ன்னு வரும். 123 3 டைம்ஸ் 5193 390ன்னு வருது. அதாவது 41 இன்ட்டு 8 பண்ணால் என்ன வரும், 328ன்னு வரும். 41 இன்ட்டு 9 பண்ணால் தான் எனக்கு 369 வரும். ஸோ 39ன்றதை இங்கே போட்டுக்கிறேன். 39 இதில் இருக்குது, இதில் ஒன்றுத்தில் தான் இருக்குது. 31.51 தான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஆர்ஸ் வெயிட் ஷோஸ் 400 கிராம் when the actual weight is 350 கிராம். அதாவது ஆக்சுவல் வெயிட்ன்றது 350 கிராம்ஸ்னு இருக்குது. அந்த வெயிட் மிஷினில் என்ன காமிக்குது, வெயிங் மிஷினில் 400 கிராம்னு காமிக்குது. அதை வச்சு என்ன பண்ணிடுறான்னா எடை போட்டுறான், 200 கிராம் 200 கிராம் பாக்கெட்டாக. இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆக்சுவலாக 200 கிராம் இல்லை, ஆக்சுவலாக எத்தனை கிராம் இருக்குன்றதை முதல்ல நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆல்மண்ட் இஸ் 880 per kg அப்படின்னு சொல்லிட்டான். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நான் முதல்ல அந்த ஷார்ட்கட்டை சொல்லிவிட்டு நார்மல் மெத்தடை வந்து நான் போடுறேன். வாட் ஷுட் பி த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஈச் பேக்கெட் டு கெட் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 25% தான் கேட்குறான். ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் பார்த்துடலாம். காஸ்ட் ப்ரைஸுன்றது 880 per kg. அது 880 per kgனா அப்படியே எழுதிக்கோங்க, 88/0 kg. இதிலேருந்து நான் 125 டிவைடட் பை 100 பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். ரஃபாக எடுத்துக்கலாம், ஃபால்ட்டிலாம் எதுவுமே வேண்டாம். அப்போது என்னோட 880லேருந்து நான் எதையோ மல்டிப்ளை பண்ணால் தான் எனக்கு சிபி கிடைக்கும். அப்போ 880 எதோட மல்டிபிள், 11ஓட மல்டிபிள். இந்த ஆப்ஷனில் எது 11ஓட மல்டிபிள்னு பாருங்கள், இது 1 தான் கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 192.50. இதுதான் ஷார்ட்கட். இதுக்கு 880 பார்த்தவொடனே இதை போட்டுருங்க. இப்போ நான் நார்மலாக போட போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், 400 கிராம், அதாவது 350 கிராமை 400 கிராம்னு என்ன பண்ணிடுது, காட்டிடுது ஃபால்ட்டி மிஷின். அப்போ 200 கிராம் அதில் காமிச்சதுன்னா நிஜமாக எவ்வளோ இருக்கும், ஆக்சுவல் வெயிட்ன்றது எவ்வளோவா இருக்கும், 175 கிராம்னு வருமா, 175 கிராம்னு இருக்கும். ஒன்றும் இல்லை, டிவைடட் பை 2 போடுங்க, இங்கேயும் டிவைடட் பை 2 போடுங்க, 175 கிராம்ன்றது இருக்கும். சரி, ஒரு 1000 கிராமோட ப்ரைஸ் தான் 880 ருபீஸ்னு சொல்லிட்டான். அப்போது 157 கிராமோட ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும், 175 கிராம். 157ல் 175 கிராம். 880 டிவைடட் பை 1000 இன்ட்டு 175ன்னு இருக்குமா. இதுதான் என்னோட காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 பேக்கெட். இதில் நான் 25% இன்க்ரீஸ் பண்ணுறேன், அப்போ தான் என்னோட செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். 25% இன்க்ரீஸ் பண்ணோன்னா 125 டிவைடட் பை 100 போட்டேன்னா எனக்கு என்ன கிடச்சிரும், செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிருமா. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டேன்னா என்ன கிடைக்குன்னா 192.50 கிடைக்கும். இதுதான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு அவ்வளோதானா? எஸ். இப்போ வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஒரு சில கொஷின்ஸ் வந்து சரியாக புரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் புரியலன்ட்டு. அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு டஃபஸ்ட்டு ஷிஃப்ட்னா இதுதான் சொல்வேன் இது வரைக்கும் நான் போட்டதுலேயே.
ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு இதெல்லாம் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி டூல்ஸ் சீரிஸ் வந்து பார்க்காதவங்க டூல்ஸ் சீரிஸ் பார்த்துருங்க. தேங்க்யூ.